சாயிராம். பிரச்சனை வந்துவிட்டால் அதை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்காமல் நம் பிரச்சனைகளை கொஞ்சம் நின்று நிதானமாக கவனித்து பார்த்தாலே போதும். அந்த பிரச்சனையே வந்த வழி தெரியாமல் மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியேற வழி தானாகவே கிடைக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் மனதில் இருப்பதை அப்படியே உன் அப்பா கூறவா? நான் யாருக்கும் அவ்வளவு எளிதாக மனதில் இருப்பதை கூறியதே இல்லை. என் பிள்ளையாகிய உனக்கு இதோ கூறவிருக்கிறேன். கேள் கண்மணி, கேள். இறுதியில் உன் கண்களிலிருந்து நிச்சயமாக கண்ணீர் வரும். பிரச்சனைகளை பார்த்து எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்காதே, ஓடிக்கொண்டே இருக்காதே. சொல்லப்போனால் பிரச்சனைகள் மட்டுமல்ல, எதுவுமே ஓரிடத்தில் நீடித்து இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, நீ கோழையாக இருக்கிறாய். ஆம் என் குழந்தா, நீ கோபப்படுகிறாய் மிக சுலபமாக. ஆம் என் குழந்தா, நம்பிக்கையை இழந்து விடுகிறாய் மிக சுலபமாக. இதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டே இருக்கிறாய். முதலில் கோழையாக இருப்பதை மாற்றிவிட கற்றுக்கொள். அதே போல எந்த ஒரு காரணத்திற்காகவும் கோபப்படுவதை சற்று குறைத்துக்கொள். ஆம் என் குழந்தையே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு. நம்பிக்கை இழந்துவிட்டால் வாழ்வில் அனைத்தையும் இழந்துவிடக்கூடும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே உன் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் பலவித தோல்விகளை சந்தித்து கொண்டும் இருக்கிறாய். உன் திட்டங்களை எப்பொழுதுமே இரகசியமாக வைத்திருக்க கற்றுக்கொள். திட்டங்கள் முடிவு பெற்றவுடன் இப்படித்தான் நான் திட்டம் வகுத்தேன், அதன்படிதான் செயல்பட்டேன், இதோ வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் திட்டங்களை வெளியே சொல்லிக்கொண்டே இருப்பதால் நிச்சயமாக அந்த திட்டங்கள் பாழாகி போவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. எனவே என் பிரியமே, நம்பிக்கை இழக்காமல் உன் திட்டங்களை இரகசியமாக வைத்திருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு. உன் முயற்சிகள் தோல்வடையும் பொழுது தன்னம்பிக்கையோடு இரு. ஆம் என் குழந்தா, சிலந்திகளை பார்த்து எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள். ஒரு முறை அது செய்யும் தொழில் சிதைந்தால் கூட அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கும். அது சில தன்னம்பிக்கையற்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் விதியின் மேல் பழி போட்டுவிட்டு வீணாக முடங்கி கிடப்பதே கிடையாது. விதியின் மேல் பழியை போட்டு விடவும் விடாது. ஆலமரத்தின் கீழே எந்த செடிகளும் வளர்வதில்லை என் பிரியமே. உயர்ந்த புகழ் வாய்ந்தவர்களின் நிழலில் நீ இருக்கும் பொழுதும் உனக்கு அதே நிலைதான் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? அப்படி நீ இருந்தால் உன்னுடைய வெளிச்சமும் குறையும், உன்னுடைய சுய உயர்வும் தடைப்படும். எனவே யோசித்து முடிவு எடுத்துவிடு என் பிரியமே. தனி மரமாக வளர வேண்டுமா, அல்லது மற்றொரு மரத்தின் நிழலில் வளர்ச்சியடையாமல் வீழ்ந்து கிடக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தீர்க்கமான முடிவை உடனே எடுத்துவிடு. வேகமாக முன்னேறுவதற்கு வழியை தேடுவதை விட வாழ்க்கையில் பின்னோக்கி போகாமல் இருக்க முன்னோக்கி காலை எடுத்து வைக்க பழகு. அப்பொழுதுதான் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய். அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை ஓயமாட்டேன் என்ற தன்னம்பிக்கையோடு வீர நடை போட்டு கொண்டே இரு. நீ அடைய வேண்டியதை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் கூறுவது உனக்கு புரியும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் உன் மனதில் இருப்பதை தான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதும் நான் கூறுவதும் உனக்கு நன்றாகவே புரியும். என் அன்பு பிரியமே,
முன்னோக்கி உன்னுடைய காலை எடுத்து வைத்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வழி நன்றாகவே உன் கண்களுக்கு தெரியும். நீ வாழ்வில் முன்னேற்றம் அடைவது உறுதியான உண்மை. விழுந்து விட்டாலும் உடனே எழுந்துவிட கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிரியமே. மற்றவர்கள் தூக்கி விடுவார்கள் என்று மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட, மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பதை விட நீயே எழுந்து நடந்தால் வெற்றியும் உன் கூடவே சேர்ந்து உன்னோடு பயணிக்கும். எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டே இருப்பது ஒருவித வாழ்க்கை. ஆனால் வேலை வாங்குகிற இடம் நோக்கி செல்வதுதான் சுவாரஸ்யமானது. அதற்கு அதீத கவனமும் உழைப்பும் திறமையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய வழக்கமான வேலைகளை செய்து கொண்டே உன்னுடைய திறமையையும் அறிவையும் மேம்படுத்த கற்றுக்கொள். ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் சீக்கிரமே நீ வளர்ச்சியை மிக பிரம்மாண்டமாக சந்திப்பாய். குறிக்கோள் என்ற ஒன்றை நீ தீர்மானித்து விட்டால் அது தானாகவே உன்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துவிடும். நிச்சயமாக உன்னை அங்கே கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்பொழுது வாழ்வே உனக்கு வசமாகும். நீ வைக்கும் குறி எப்பொழுதும் தப்பாது. நீ வைக்கும் குறிக்கோள் எப்பொழுதும் உன்னை அடையாமல் விடாது. உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அதை அடைந்தே தீரலாம். என் அன்பு பிரியமே, சில சமயம் காரணமே இல்லாமல் உன் மனதில் ஒரு கவலை வருகிறது. அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. விருப்பமான திசையை நோக்கி கவலைப்படாமல் சென்று கொண்டே இரு என் பிரியமே. கவலையை தூக்கி எறிந்துவிடு. நீ புத்திசாலி என்பதை உலகமே ஒரு நாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு உன் கவலையை தூக்கி எறிந்துவிட்டு வீர நடை போடு. நீ மிகப்பெரிய வெற்றியாளன்தான் என்பதை ஒரு நாள் நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் நிச்சயமாக வரும் என் பிரியமே. எதற்குமே கலங்காதே. இன்று நீ உணரும் வலி நாளை நீ உணரும் பலமாக கூட இருக்கலாம். அதுவே வெற்றிக்கான பாதையாகவும் இருக்கலாம். எனவே வேதனை வந்தால், வலிகள் வந்தால் வாடி நிற்காமல் அந்த வலிகளை கொண்டே உன்னுடைய மனதை வலிமையாக்க கற்றுக்கொள். வலிமையாக்கிக் கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிரியமே. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிட முடியும். உனக்குள் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் பெற்றுவிட முடியும். எனக்கென்ன என்று எதையும் எளிதாக கடந்து போய்விடாதே. மிக சுலபமாக கடந்து சென்று விடாதே. முடிந்தால் அந்த இடத்தில் பங்கெடுத்து கொள்ள பழகிக்கொள். இல்லை என்றால் அதை தீர்த்து வைக்க முயற்சி செய். இன்று கண்டும் காணாதது போல கடந்து போகும் சில சம்பவங்கள் நாளை உன் வாழ்விலும் நடக்கக்கூடும் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிரியமே. எப்பொழுது யாரோடு பேசினாலும் கண்களை பார்த்து பேச பழகு. அதுதான் அவர்களுக்கு அதீத நம்பிக்கையை தரும். ஆம் என் குழந்தா, உன்னுடைய திட்டங்களை எப்பொழுதுமே ரகசியமாக வைத்துக்கொள். உன்னுடைய வார்த்தைகள் பொய் சொன்னாலும் உன் கண்களில் தெரிந்துவிடும் உன்னுடைய உணர்வுகளின் ஓட்டம். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, மனதை நிதானமாக வைத்துக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய கடுமையான உழைப்பை எதிர்காலம் பலம் பொருந்திய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உழைப்பதை மட்டும் விட்டு விடாதே. ஆம் என் குழந்தா, எந்த ஒரு செயலையும் நீ சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் அந்த செயலில் நீ உறுதி, தூய்மை, முழுமையான நம்பிக்கை, இந்த மூன்றும் கொண்டவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன்னப்பா நான் இருக்கிறேனே. பின் எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? உன்னுடைய பிரச்சனை விலகுவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கூறுகிறேன், வாய்ப்பு தருகிறேன். நம்பிக்கையோடு கேள். உனக்கான வாய்ப்பு உனக்காக வந்திருக்கிறது. வாய்ப்பு ஒரு முறைதான். இதையும் தவறவிட்டு விடாதே என் பிள்ளையே.
விதி வலியதுதான். அதை யாருமே வெல்லவே முடியாது என்பதும் உண்மைதான். அதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சென்று பிச்சை கேட்கும் பொழுது, அம்மா பார்வதி பிச்சை போடு என்று கேட்பது அவனது வழக்கமாகவே இருந்து வந்தது. அந்த பிச்சைக்காரனின் குரல் ஒருமுறை கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி காதுகளில் சென்றடைந்தது. அவளும் இரக்கமுற்றாள். சிவனிடம் பார்வதி தேவி பிச்சைக்காரனிடம் இரக்கம் காட்டும்படி வேண்டினாள். அதற்கு சிவபெருமான், இந்த பிறவியில் பிச்சை எடுப்பது அவன் பிராப்தம் என்றும் அவன் விதியை என்னால் மாற்றவே முடியாது என்று எவ்வளவோ சொல்லியும் அவன் மேல் செலுத்திய கருணையை மாற்றிக்கொள்ள பார்வதி தேவி தயாராகவே இல்லை. ஏனென்றால் அவள் தாய் அல்லவா? முடிந்தால் அவன் விதியை மாற்றிக்கொள் என்று சிவபெருமான் கூறிவிடுகிறார். நான் அவனை மிக பெரிய கோடீஸ்வரனாக மாற்றி அவன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று ஈசனிடம் சவால் விடுகிறாள் பார்வதி தேவி. ஈசன் மனதுக்குள் சிரித்துக் கொள்கிறார். ஒரு வீடு முடிந்து அடுத்த வீட்டுக்கு வரும் வழியில் 3 மூட்டைகள் தங்க கட்டிகளை அவன் வரும் வழியில் போடுகிறார் அன்னை. அந்த நேரம் பார்த்து பிச்சைக்காரனுக்கு திடீரென்று ஒருவேளை தான் குருடாகிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் வருகிறது. கையில் கிடைத்த ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு 2 கண்களையும் மூடிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு செல்கிறான் பிச்சைக்காரன். வழியில் அன்னை தேவி போட்டிருந்த பொற்காசு மூட்டைகள் காலில் இடறுகிறது. பிச்சைக்காரனோ கண்களை மூடிக்கொண்டிருப்பதால் அந்த பொற்காசு மூட்டைகளை கல் என்று நினைத்து கால்களால் உதைத்துவிட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றடைகிறான். அடுத்த வீட்டிற்கு சென்ற பின் கையில் வைத்திருந்த கம்பை தூக்கி எறிந்துவிட்டு மூடிய கண்களையும் திறந்து கொண்டு குருடாகி விட்டாலும் கூட தன்னால் தொடர்ந்து பிச்சை எடுக்க முடியும் என்று தனக்குள் திருப்தி அடைத்து கொண்டு அடுத்த வீட்டு வாசலில் நின்று கொண்டு வழக்கம் போல், அம்மா பார்வதி பிச்சை போடு என்று வழக்கம் போல் கூவுகிறான். இறைவன் சிரிக்கிறார் அன்னையை பார்த்து. விதி வலியது, அதை யாரும் வெல்லவே முடியாது என்பதுதான் இந்த கதையின் நோக்கம். என் அன்பு பிள்ளையே, விதி வலியதுதான். அந்த விதியை யாருமே மாற்றவே முடியாது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் நீ கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் விளையாட்டு. உன் கர்மாவை தீர்த்தேதான் ஆக வேண்டும். நீதான் கழிக்க வேண்டும். ஆனால் அதற்கான தன்னம்பிக்கையையும் மனோதைரியத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதை நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீதான் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய், உழன்றும் கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் என் மேல் வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இறைவன் உன்னுடைய குறைகளை தீர்த்து வைக்கும் போது இறைவனை நீ அதிகமாகவே நம்புகிறாய். உன் குறைகளை தீர்க்காத போது இறைவன் உன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைக்கும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கையோடு இரு. எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய்து கொண்டே இரு. எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைவாய். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கை இல்லாதவன் வாழ்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வதும் கடினம், வீழ்த்துவதும் கடினம். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில்
நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள்.
எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. சாயிநாதரே, எவ்வளவு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பார்த்தா வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று சொல்கிறீர்கள். சந்தோஷம் என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. சந்தோஷத்தை விடுங்கள், நிம்மதி கூட என் வாழ்க்கையில் என்ன என்று என்னையே பார்த்து கேட்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது, நிம்மதி வரப்போகிறது, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும். இல்லை, எனக்கு நீ பட்டு கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. ஆம் கண்மணி, நீ கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கடினமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. கடினமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சந்தோஷமே நெருங்க முடியாது என்று எப்படி நீ நினைக்கிறாய்? நீ கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வேதனைகள் எல்லாமே எனக்கு புரிகிறது. குழந்தையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அந்த காலகட்டம் முடிய போகிறது. உனக்கான ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கவிருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஓயப் போகிறது, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாயல்லவா? அப்பா சொல்லில் உண்மை இருக்கும் என்று நம்புகிறாயல்லவா? அப்படியென்றால் இந்த வாக்கும் உண்மைதான் என் பிள்ளையே. தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் வராது. வருகிறது என்றால் அதுதான் உண்மை. கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்கவே முடியாது. நம்பிக்கை வைப்பவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, அதுதான் மிக பெரிய வஞ்சனை என்று சொல்லலாம்.
நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது மிக மிக கடினமாகவே பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையோடு யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் வீழ்வதும் அவர்களை வீழ்த்துவதும் ரொம்பவே கடினம். என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. நம் வாழ்க்கை மாறும். நம் வாழ்க்கையில் மாற்றம் வரும், ஏற்றம் வரும், ஏமாற்றம் வராது என்ற நம்பிக்கையோடு இரு. நான் ஜெயிப்பேன், என் சாயப்பா என்னை ஜெயிக்க வைப்பார், வெற்றியடைய வைப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வென்றே தீ. நீ வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு மிக சிறந்த வழி என்னவென்று நான் சொல்லவா குழந்தையே? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம்.